فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. 33வது சூராவில் நாம் போனதை பார்த்து கடைசி ஆயத்தனமா 58 பார்த்தோம். 59 58 வரை ஓதி இருந்தோம். இப்போ 59வது ஆயத்தை பார்ப்போம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறீங்க. எல்லாம் எடுத்துக்கங்க. 33ல 59, 33ல 59. 33 சூரா அல் அஹ்ஸாப். 59. நபியே, நீர் மனைவிகளுக்கும் பெண் மக்களுக்கும் ஈமான் கொண்டவர்களின் பெண்களுக்கும் அவர்கள் தங்கள் தலை முன்றானைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு கூறுவீராக. அவர்கள் அறியப்பட்டு நோய்வினை செய்யப்படாமல் இருக்க இது சுலபமான வழியாகும். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன். அதில் வார்த்தை அரபி வார்த்தை போட்டுக்குமா? சரி, இப்போ ரசூலுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து இந்த குரானை கொடுத்து பெண்கள் எப்படி துணியை கொண்டு அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த ஆயத்தில். நபியை பார்த்து, நபியே, உம்முடைய மனைவிமார்களுக்கும் உம்முடைய பெண் மக்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் கூறுவீராக. நல்லா பார்த்துருங்க பெண்களை, நீங்க தள்ள சேலை போட்டுக்கிறீங்கப்பா, நல்லா தள்ள சேலை போட்டுக்கிறீங்க. நீ சொல்லுவீராக, அவர்கள் தங்கள் தலையில் போட்டிருக்கும் சீலை துணியை தொங்க விட்டு கொள்ளட்டும், முகத்தை பூரா மறைக்கட்டும் என்று சொல்லவில்லை. ஒழுங்கா பாருங்க, சொல்ல வார்த்தைய ஒழுங்கா கவனிங்கள். இப்பொழுது அதே போலதான் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வாழும் பெண்கள், பணக்கார பெண்கள் தான், குஜராத்து வாழும் பெண்கள், குஜராத்திகளும் மார்வாடிகளும் ராஜஸ்தானில் உள்ள பெண்களும் நீங்க பார்த்துருப்பீங்க. தலையில சேலை போட்டிருப்பாங்க, கண் மட்டும் மறைச்சு, மற்ற மூக்கு கண்ணா வாயெல்லாம் தெரியும். பாருங்க, எங்க குரான் சொல்லிருக்குது, யார் அதை பின்பற்றுறாங்கன்னு பாருங்க. அது போதும், உங்களை காப்பாற்றிக் கொண்டது அது போதும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது போதும், நீங்க அடையாளம் கண்டு உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராமல் இருப்பதற்கு அந்த தலை முந்தானியை தொங்க போட்டுக் கொள்ளுங்கள். இது கண்ணு வரைக்கும், கண்ணை மூடிட்டா போதும். உங்க சேலை கண்ணை மூடிட்டா போதும், வேற தேவையில்லை. இது உங்களை காப்பாற்றக்கூடிய அழகான ஒரு காட், காப்பாற்றக்கூடிய விஷயம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி காப்பாத்து? இப்பதான் இதை நீங்க சிந்திக்க. அந்த கண்கள், பெண்களுடைய கண்கள், நீங்கள் தெருவில் செல்லும் பொழுது எந்த ஒரு ஆடவர், எந்த ஒரு மனிதனாலும் ஆண்களாலும் பார்க்க கூடாது உங்களுடைய கண்களை. உங்க கண்ணை அவன் பார்த்துட்டாதான் அவனுக்கு எல்லா தொந்தரவும் எல்லா கஷ்டமும் கொடுக்குது, எண்ணம் வரும் போவோம். அவனுக்கு எந்த எண்ணம் வர முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சேலை முந்தானிகளை கண்கள் வரை தொங்க போட்டுக் கொள்ளுங்கள் போதும். உதாரணத்துக்கு இந்த ராஜஸ்தான் பெண்களும் குஜராத்தி பெண்களையும் சொன்னவங்க நீங்க கண்ணை பார்த்துருப்பீங்க. இந்த அளவு நல்ல கலர்ஃபுல் சேலையை கட்டிக்கிறங்க, தப்பே கிடையாது. உன் கண்ணை மட்டும் மூட்டு ரோட்டில் போங்க, இழுத்து விட்டுரு, துணியை இழுத்து விட்டுருங்க, மூக்கு வளர்ந்து போச்சு, மூக்கு தேட்டு கண்ணங்கள் தேட்டு வாய் உதறது, அது கவலை கிடையாது. அவ்வளவு சக்தி இருக்குது இந்த கண்களுக்கு.
இந்த மாதிரி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கின்றான். இது போதும், உங்கள் முழுமையா காப்பாற்றிக் கொள்ளும். இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டால் போதும், உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்லியபடி நீங்கள் இந்த துணியை போட்டு கொண்டார். நீ கற்ற சேலை தான் சொல்றான். இப்போ தனியாக குழப்பத்தி புருக்காத்திக்கு மாட்டிக்கிறேன்னு அதை மட்டும் சொல்லுவேன். நல்லா கவனிச்சுக்க. இப்போ கண்ணை மறைக்க சொல்றான். இங்கே நடக்கிற பெண்கள் செஞ்சுட்டாங்க, பார்த்துக்கிட்டீங்கள? கண்ணை காட்டி மூக்கையும் வாய் மூடிட்டாங்க. கேட்டுக்கிறேங்க, நல்லா பார்த்துக்கிறங்க. ஆறு ஆட்டத்தை பாடுங்க, இந்த பெண்கள் ஆறு ஆட்டத்தை பார்த்துக்கிறங்க. எதை மறைக்க சொன்னான்னா அதை காட்டிக்கிட்டு, எதை பற்றி அதை மூடிக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா கொரோனா காலத்தை போட்டு போனாங்களா, அந்த மாதிரி போட்டு போகிறாங்க. அந்த கூட்டம் என்ன தெரியும்? குரான் ஓதாத நீங்கள் கற்றுக்கிறங்க, நீங்கள் புரிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறங்க. என்ன சொல்கிறான், என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? கண்ணாக பார்த்துருக்குது, அநியாயத்தை கண்ணாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்ணை காட்டிக்கிட்டு மூக்கையும் வாய் மூட்டு போகிறாங்க. சரி போ. அதை சொன்னல, அன்னைக்கு நடந்த அந்த ஆட்சி இன்னும் வந்துட்டு இருக்குது. அந்த கோயிலை சுற்றுறது, கோயிலை கும்பிடுறது, அனாச்சாரம், எல்லா சடங்கு சம்பிரதாயம் அப்படி அமைஞ்சிருக்குது. நீங்கள் என்ன எடுத்துட்டீங்க? இப்போ சடங்கு தர்காவுக்கு போகிறது, ஹிஜ்ஜத் பண்ணுறது, வேறு என்னென்னலாம் இது ஃபாத்தியா ஓதுறது, லைலத்துல் கொண்டாடுறது, இதெல்லாம் கொண்டாட்டம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஒடுக்கத்து புதன் சொல்லி புதன்கிழமை இது பண்ணுறது, ஓலையில் எழுதி பிடிக்கிறது, எல்லா கெட்ட செயல் அமைஞ்சது இன்னைக்கு உங்களுடைய இஸ்லாம். அதில் தான் இப்போ வந்து கண்ணை காட்டுங்கடா, மூக்கையும் வாங்கி மூடிங்கன்னா புதுசாக ஆர்டர் பண்ணால் எல்லாம் செஞ்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் வேறு ஜாதி சேர்ந்தவங்க அவங்க குறை சொல்லக்கூடாது. உங்கள் ஜாதியில் இந்த மாதிரி செய்ய சொல்றது செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள் ஜாதியில் கற்புதிரி போல சொல்கிறது, உங்கள் ஜாதியில் மூக்கை மறைக்கணும், வாய் கண்ணை காட்டுங்கன்னு சொல்கிறது செஞ்சுட்டு இருக்கு. அல்ல அப்படி செய்ய சொல்ல ரசூல் செய்ய கண்ணா நீங்களே பார்த்துருங்க. ரசூலும் அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு விரோதம் நடக்கிறது தான் இந்த கூட்டம், இந்த ஷியா சுன்னி ஷாபி அந்த கூட்டத்தோட செய்யும். புரிஞ்சது? இப்போ நல்லா புரிஞ்சுருப்பீங்களே. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இந்த 59வது ஆயத்தை ஒவ்வொரு விஷயம் இருக்குதுப்பா. ஆனால் அதுக்கு நேர் மாற்றமாக செஞ்சு நாங்கள் இஸ்லாமிய பெண்கள், நாங்கள் தூய்மையானவர்கள் அந்த உலகமாக போயிட்டு இருக்கு. போ செஞ்சுக்கிறோங்க. நீங்கள் சரி எவ்வளோ தப்பு புரிஞ்சுக்கிறோங்க. விரோதமாக செய்யுங்க. பார்த்து நல்லா செய்ய சொல்லவில்லை. நீ கண்ணை காட்டி போன நீ மாட்டவே மாட்ட மாட்டியா அவனை கிட்ட. அல்லாஹ் சொல்லுமா கண்ணை மறைச்சிட்டுண்டா உன்னை யார்கிட்ட இருக்க போகுது? நல்லா யோசிச்சு பாருங்க. யாருமே கிட்ட இறங்க மாட்டாங்கல்ல. அவன் பாட்டவே பார்த்து போயிட்டே இருப்பான். சரி இருக்கட்டும். இப்போ 59க்கு உங்களுக்கு இருக்க விஷயத்தை சொல்லிட்டேன். அதுக்கு ஆதாரமாக நம்ம நாட்டு இந்தியா நாட்டிலேயே குஜராத்தி பெண்களும் மார்வாடி பெண்களும் இந்த ராஜஸ்தான் பெண்களையும் காட்டிட்டேன். அவங்க எப்படி ஃபாலோ பண்ண பாருங்கன்னு அழகான ஒரு சீராக பாருங்க. ஆனால் நீங்கள் செய்ய. இப்போ 60வது ஆயத்தை படிப்போம். முனாஃபிக்களும் தங்கள் இதயங்களில் நோய் உள்ளவர்களும் மதீனாவில் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்களும் விலகி கொள்ளவில்லையானால் அவர்களுக்கு எதிராக உம்மிடம் நிச்சயமாக சாட்டுவோம். பிறகு அவர்கள் வெகு சொற்பமே அன்றி அங்கு உமது அண்டை அயலார்களாக வசித்திருக்க மாட்டார்கள். இப்போ மதீனாவில் ரசூலை பற்றி பொய் பிரச்சாரம், எல்லா பொய்களையும் கட்டுற ரசூல் மேல் என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லி இஸ்லாத்துக்கு விரோதமாக, அல்லாஹ் விரோதமாக, ரசூலுக்கு விரோதமாக, குரான் விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவங்க இந்த மாதிரி பேசுறத ஸ்டாப் பண்ணாட்டி நிறுத்தாவிட்டா நபியே நான் உண்மை அவர்கள் மீது சாட்டி விடுவோம், அடிச்சு ஒடுக்கிறதுக்காக சாட்டி விடுவோம். அநியாயம் செய்து கொண்டிருந்தால் அந்த அநியாயத்தை நிறுத்துவதற்காக நபியே நான் உண்மை சாட்டி விடுவோம் அவர்களுக்கு. அப்பொழுது அவர்கள் சொற்ப காலமே என்று வாழ்ந்திருக்க அனைவரும் கொன்றொழிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக ரசூல் சொல்லி அந்த மதீனா வாசிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். 61 அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாவார்கள். அவர்கள் எங்கே காணப்பட்டாலும் பிடிக்கப்படுவார்கள், இன்னும் கொன்றொழிக்கப்படுவார்கள்.
எப்பேற்பட்ட அநியாயம் செய்து கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டேன் செய்யாதீங்கன்ட்டு. திருப்பி திருப்பி அதே செயலாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பிடிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள், கொன்றொழிக்கப்படுவார்கள். விடமாட்டேன் என்று அல்லாஹ் தன் கோபத்தை உச்சக்கட்டத்தில் சொல்லிவிட்டான் இந்த ஆயத்தின் மூலமாக. அவ்வளோ அநியாயம் பண்ணாங்க மதினாக்காரங்க. அதே மாதிரி மக்காக்காரங்க. இந்த மக்காவும் மதினா மாதிரி கேடுகிட்ட கூட்டம் உலகத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. இன்னைக்கு அன்னைக்கு மட்டும் இல்லை, அதே கூட்டம்தான் இன்றும் இருக்கின்றது. அதே கூட்டம்தான் இன்றும் நினைச்சிருக்கிறது. இதுக்கு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் குர்ஆன் விரோதமாக இன்னைக்கு வரை இன்னைக்கு சவுதி ஆண்டு கொண்ட மன்னன் இன்னைக்கு கிங் இருக்கான்ல, சவுதி கிங்கு, அவன் என்ன ஆரம்பிச்சா பின்னா இப்போ கடைசி போங்க, ரசூல் காலத்தை எவன் தான் ஆட்சி பண்ணான்னு போங்க, எல்லாரும் ஒரே டைப் இருக்கிறானுங்க, எப்படி அழிச்சிடணும். நாங்கள் சொல்கிறது தான் இஸ்லாம், பள்ளியாசல் கட்டணும், அது இஸ்லாத்து இருக்குது என்றெல்லாம் கூறி வந்தார்கள். அவங்க நல்லா போச்சு, எங்கேயோ போனோமா கும்பிட்டோமா போனோமா வேலை முடிஞ்சு அப்படி ஈஸியாச்சுங்க. இதெல்லாம் ரசூல் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அவன் வந்து எங்களை சோதனை பண்ணி டெஸ்ட் பண்ணி எங்கள் உயிரை வாங்கியது வேணாம்ப்பா, ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. இந்த தருவமா 100 ரூபா சம்பாதிச்சோமா 2000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், அவ்வளோ முடிஞ்சு போச்சுக்காது. அழகாக இருக்குது, இது என்ன ரசம் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் நிற்கிறது அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்க சம்பாதித்தெல்லாம் கொடுத்துட்டோம்டா நாங்கள் எங்கே வாழ்றது அப்புறம் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அல்ல அவனுக்கு தர்றேன்னு சொல்லி அதை கொடுத்தாங்க. அது அந்த எந்த காலத்தை அல்ல நம்பி நாங்கள் வாழ்றது. இப்படியாக பொய் பிரச்சாரம் மதினாவில் செஞ்சு கொண்டிருந்தார்கள். நிறுத்தாவிட்டால் இந்த நடக்கும் என்று அல்லாஹ் சிவியராக வார்னிங் பண்ணிட்டான். 62 அல்லாஹ் ஏற்படுத்திய வழி. இதற்கு முன் சென்றவர்களுக்கும் இதுவேதான். அல்லாவின் வழியில் எவ்வித மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர். இது அல்லாஹ் மனிதர்களுக்காக ஏற்படுத்திய வழி. ஆரம்பத்தில் நூஹு காலத்திலேருந்தே இதான் வந்துட்டு இருக்குது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய வழி என்று அல்லாஹ் தன்னுடைய வழியை சொல்லுகிறார். புதுசாக உங்களுக்கு முன்னு தரல, உங்களுக்கு முந்தி ஈசா, அதுக்கு முந்தி மூசா, அதுக்கு முந்தி இப்ராஹிம், அதுக்கு முந்தி நூஹ், எல்லாத்துக்கும் இதே தான் என்று அல்லாஹ் தன் வழியை பற்றி கூறுகின்றான். சுன்னத்தல்ல அல்லாஹ்வுடைய டியூட்டி, அல்லாஹ்வுடைய கடமை. டியூட்டி சுன்னத்துன்னா அல்லாஹ் டியூட்டி செஞ்சே தேர்ந்து எந்த வேலை வேலை என்ன வேலை அந்த இடத்துக்கு தோவது அர்த்தம் மாறுது. என்ன வேலை என்ன டியூட்டி மாதிரி. சரியா சார்? இந்த 51ல வந்திருக்கு, அதாவது அவர்கள் எங்கே காணப்பட்டாலும் பிடிக்கப்படுவார்கள், கொன்றளிக்கப்படுவார்கள். அதாவது யாருன்னு சொல்லலை, அல்லாஹ் செய்வான், அதனால சுன்னத்தல்லாஹியாங்க சார். அதாவது யாரை சொல்றேன், யார் பொய் பிரச்சாரம் பண்றாங்க அவங்களதான். பொய் பிரச்சாரம் பண்றாங்களே அவங்கள தான் கொண்டடிக்கப்படுவார்கள். இது அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ் தீர்மானிக்கப்பட்ட செயல். இந்த இடத்துல சுன்னத்துல அல்லாஹ் எடுத்துக்கொண்ட ஒரு செயல். புரியுதா? இல்ல நீங்க புரியாத கேள்வி சொல்றேன். இல்லைங்க சார், அதாவது போற அப்படின்னா நீங்க அவங்களை கொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வரும். இது வந்து அல்லாஹ் அப்படி சொல்லாம பிடிக்கப்படுவார்கள், கொன்றளிக்கப்படுவார்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத் அப்படிங்கும்போது இது அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு செயல். ஆமா, அல்லாஹ் ஏற்படுத்தி அவனுக்காக ஏற்படுத்திய ஒரு செயல். சொல்லிட்டேன் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை பாஸ் மனிதரை பாஸ் சொல்லிட்டான். இது என்ன? இது போர் கிடையாது, விஷம பிரச்சாரம் பண்றாங்கல்ல அவங்களதான். இது போர் இல்ல, பொய் ஆரம்பத்தை சொல்றாங்க. பொய் பிரச்சாரம் மதினாவை பொய் பிரச்சாரம் செய்ய பொய்ய சொல்லிட்டு பக்கத்துல வர்றாங்க, பரப்புறாங்க. இவங்க கண்டா நான் சொல்லிட்டேன், ஜாக்கிரதைங்க, நிறுத்திக்கிறங்க, பொய் சொல்லி நிப்பாட்டிருங்க. இதுக்கு மேல பண்ணீங்கன்னா நான் நபியை சாட்டி விட்டுருவேன், அடிங்கன்னு சாட்டி விட்டுருவேன். நீ எங்க பார்த்தாலும் இந்த கூட்டத்தை பார்த்தா அடியுங்க கொண்டு அடிங்கன்னு ஆனது சொல்றேன். அவங்கதான். அப்படிதான் மற்ற மக்களை கிடையாது, இந்த மக்கள் மட்டும் பொய் பிரச்சாரம் பைய ஃபசாது ஃபித்னா பண்ணிடுறாங்கல்ல, இந்த கூட்டத்தை மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். அப்படிதாமா? சரி நஜீர், உங்களுக்கு புரியுதால்ல? சரி தம்பி, சரி தம்பி. 63 ஆயத் 63. அவ்வேளையை பற்றி மக்கள் உம்மை கேட்கின்றனர், அதை பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அந்த நேரம் கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்று நபியே அவர்கள் உங்களை கேட்கின்றார்கள்.
அதை பற்றி ஞானம், அதை பற்றி அறிவு எப்போ ஏற்படும் என்ற விஷயம் அல்லாஹ்விடமே இருக்கின்றது என்று பதில் சொல்கிறார்கள். என்று நீர் கூறுவீராக. அதை நீர் அறிவீரா? அது சமீபத்திலும் வந்துவிடலாம். அதை நீர் அறிவீரா நபியை, நீ அறிவீரா என்று கேட்கின்றான். அல்லாட்ட தான் இருக்கு சொல்லியாச்சு, அதை முடிச்சுக்கலாம். அதை நீர் அறிவீரா? அப்புறம் அது சமீபத்திலும் வந்துவிடலாம். அது சீக்கிரமே வந்துவிடலாம். இப்போ சீக்கிரமே வந்து விடலாம். அதை பற்றி அறிவீரா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்க முதல் வார்த்தை என்னாச்சு? அதை பற்றி ஞானம் அல்லாஹ் தான் இருக்கிறது என்று முடிஞ்சிச்சு. கேட்டது பதிலிச்சு. அதை பற்றி நீ அறிவீரா? ஏன் அல்லாஹ் ரசூல் கேட்கணும்? அறியலாம். ரசூலை பின்பற்றவர்கள் அறியலாம், எந்த சந்தேகமும் கிடையாது. எப்போ ஏற்படும் என்று நீங்கள் அறியலாம். இதுக்கு தான் ஆரம்பத்தில் கேட்டவங்களுக்கு 4 ஆயத்தை சொல்லி அர்த்தம் கேட்டேன். நிச்சயம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நீ படிப்பேன்னு பார்த்து சொன்னேன். இப்போ இப்போ 89ல் 1 2 3 4 5 இருங்க. 89 சூரா நம்பர் 89 1 2 3 4 5. ஃபஜ்ரின் மீதும் மெதுவாக படிக்கணும். ஃபஜ்ரின் மீதும் 89ல் 1 ஃபஜ்ரின் மீது. இந்த ஃபஜ்ர் விஷயம் இன்னைக்கு வரை ஒன்றும் தெரியாது. அது என்ன விஷயமே தெரியாது. அது அர்த்தமும் புரியாது உங்களுக்கு. செகண்ட் 10 இரவுகளின் மீதும். 10 இரவுகளின் மீதும். யார் ரசூலை பின்பற்றுறவங்க, இந்த குர்ஆனை முற்றிலும் ஓதி தக்வாவை அடைந்தவர்களுக்கு தெரியும் 10 இரவுகளின் மீதும் என்றால் என்ன. 10 நாள் கிடையாது, 10 இரவுகள். இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும். இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும். அது தெரிஞ்சிருக்கு. என்ன இரட்டையின் மீது ஒற்றையின் என்ன தெரிஞ்சிருக்கு? 3. அடுத்த 4வது செல்கின்ற இரவின் மீதும். செல்லுகின்ற இரவின் மீதும். இது ஒழுங்கா ஓது என்ன சொல்றான்னு புரியும். நீங்க இதை உற்று கவனித்து ஒவ்வொரு எழுத்தையும் உற்று கவனித்து வர மாட்டீங்க. நீங்க 10 இரவுகள் ப்ளூரல்ல சொல்லிட்டான். இரவுகள் 10 இரவுகள். அது கடைசியில செல்லுகின்ற இரவு ஒரு இரவு முடிக்கிறான். 10ல் ஆரம்பிச்சு 1ல் முடிக்கிறான். செல்லுகின்ற இரவின் மீதும். அறிவுடைய மக்களுக்கு இதில் ஓர் உண்மை இருக்கிறது அல்லவா என்று கேட்கின்றார். நீங்க அறிவுடையவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றவர்களாக இருந்தால், 47:17 படி அல்லாஹ்வின் தக்வாவை பெற்றவர்களாக இருந்தால், தக்வாவாளர்களுக்கு இந்த புத்தகம் வழிகாட்டி, இந்த புத்தகத்தில் தான் இந்த 18ல் 1 2 3 4 5 இருக்கின்றது. இது நான் 2 மாதம் கேட்டேன். எனக்கு இருக்கும். அதை பற்றி சிந்திக்கலை, பேசலை. இப்போ இந்த ஒரு நபியே நீ அறிவீரா? ஆமாம், அஞ்சுக்கிட்டேன் யாருலான்னு அர்த்தம். அது பதில் சொல்ல மாட்டார். அப்படி எந்த காலத்துலேயும் நல்லா கேட்க ஒன்றும் பதில் சொல்ல மாட்டார். அப்பா நம்ம தான் இருப்பார். இப்போ பேசு நீ தான் பேசு, நாளைக்கு பேச சொல்லிட்டு ரஷ்யா அமையார். இப்போ கேட்குற என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க? முதல்ல கேட்டுக்கு பதில் சொல்லியாச்சு. அல்லாஹ் தவிர யாரையும் மாட்டார், ஞானம் அல்லாஹ் தெரியும் அவரே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அல்லாஹ் இவரை கேட்குறான், நபியே நீ அறிவீரா? அதை போட்டு இப்போ இந்த நம்பரை அந்த ஆயத்தை எழுதிருங்க. 33:63 பக்கத்தில் 89ல் 1 2 3 4 5 போட்டுக்கிறங்க. நிறைய ஓத வேண்டி இருக்குது, எழுத வேண்டி இருக்குது. படி மெதுவாங்க படி. நபியே நீ அறிவீரா? அப்புறம் முடியாது. அது சமீபத்திலும் வந்துவிடலாம். சமீபத்திலும் எவ்வளோ சீக்கிரம் வந்துடலாம்? 64. நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களை சபித்து அவர்களுக்காக கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பை சித்தம் செய்திருக்கின்றான். இப்போ சற்று முன் பேசினவங்களுக்கு நிறைய பேக்காரங்க செஞ்ச அநியாயம். இன்னைக்கு வரை அவங்க கோயில் உண்டு, அவங்க 7 தடவை சுற்றுறது உண்டு, எல்லாம் உண்டு. இவர்களுக்காக நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன். அந்த கல்லுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க முத்தம் கொடுக்குற கல்லுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கல்லு மேலே ஈமான் கொண்டதுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது.
கல் எடுத்து கல் அடிப்பானுங்க. இந்த கூட்டம் ஒன்று இருக்குது ஹஜ்ஜில் செய்தான் வேட்டுறாராம். அவனே ஒன்று அடிக்கின்ற முதல்ல நீ தானே செய்தான் கூட்டம் அவ்வளோ செய்து அங்கே போய் கல் எடுத்து கல் அடிக்கிறான். இதுவே கல்லிலேயே வாழ்ந்து கல்லிலே பிறந்து கல்லையே கும்பிட்டுக்கிட்டு கல் மேலே ஈமான் கண்டு வாழ்கிறாங்களே இந்த ஸ்டோன் வர்ஷிப்பர்ஸ், கல்லை வணங்கும் கூட்டத்தினர். இஸ்லாமில் கிடையாது, கல்லை வணங்கும் கூட்டத்தினர். புரிஞ்சுக்கிருக்காங்க, கல்லை வணங்கும் கூட்டத்தினர். கற்கள் தான் அவருக்கு ஈமான், கல்லு தான் அவங்களுக்கு நம்பிக்கை. எல்லாம் கல்லு தான், எல்லாம் சதுரமான கல். இந்த கல்லை வச்சுக்கிட்டே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதான் இஸ்லாமுங்க அவர் மக்கள் உறவு சொல்கிறாங்க. உலகம் ஏற்றுக்கிடுச்சு, இதான் கரெக்ட், இதான் ரசூல் சொல்லிட்டு போய் இதான் அல்லாஹ் சொல்கிறான்னு இவங்களே சேர்த்து பேசுகிறாங்க. இதுக்கே ஆட்டம் பாட்டு அடித்தடி சண்டை பாப்பா. சரி சொல்கிறேன், உதாரணத்துக்காக சொல்கிறேன். படிங்க 65. அதில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள், தங்களை காப்பவரையோ உதவி செய்பவரையோ அவர்கள் காண மாட்டார்கள். இப்பேற்பட்ட கூட்டத்திற்கு அனைவரையும் நரகத்திற்காக படைத்திருக்க சொன்னானே, அவ்வளவரையும் உள்ளத்துக்கு போட்டு இப்போ நரகத்தை பற்றி அவருக்கு செய்ய அநியாயத்தை மாற்றிக்கிறாங்களே, இந்த மாற்றுகளை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நரகத்தை எப்படி கிடப்பார்கள். 66. நெருப்பில் அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படும் அந்நாளில் கை சேதமே, அல்லாவுக்கு நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே, இத்தூதருக்கும் நாங்கள் வழிபட்டிருக்க வேண்டுமே என்று கூறுவார்கள். நெருப்புல போட்டு எடுக்க போறா, ரொட்டி பெற்ற மாதிரி இப்ப எடுக்க போறா. கத்துவானுங்க. அப்போ இன்னைக்கு சொந்தம் உட்காடுறானுங்க, நாளை கத்த பாருங்க. கை சேதமே போய் தப்புன்ட்டேனே, நான் தூதர் பேச்சை கேட்டிருக்கேன், நபி முகமது பேச்சை கேட்டு ஒழுங்க போயிருக்கலாமே, நான் கெடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அன்று கத்துவார்கள் அவர்கள். யாரு இந்த இருக்கிறான உங்க சல்மான் இருக்கிறான்ல, இப்போ சவுதி பண்ண அவன் தான், அவன் கூட்டம் அரபிய கூட்டம் பூரா உள்ள மண்ணில் உள்ள போகுது நெருப்புல. இந்த பாகிஸ்தான்காரன், மலேசியாக்காரன், இந்தோனேஷியாக்காரன் எல்லா ஜாதி கூட்டமும் உள்ள போகுது. அதான் சொல்றேன். அது ஒன்றும் சொல்றேன், வேற புதுசாக இங்கே ஆட்கள் இவங்க தான் எல்லாம் இங்கே உள்ள ஈரான், ஈராக்கு, ஈஜிப்டு, அது ஜோர்டான், எல்லா கூட்டம், நைஜீரியா, சூடான், இப்போ 34 கண்ட்ரிஸ் 30 நாடுகள் இருக்குது. அவ்வளோ பேரை புரட்டு போய் எடுக்க போகிறோம். அப்போ தெரியும் ரசூல் இன்னும் நல்லது சொன்னாரே, நம்ம மாற்றி செஞ்சிட்டோமே. அன்னைக்கு கத்துவான் இந்த சல்மான் கிங், யாரு சவுதி கிங், அன்னைக்கு கத்துவான். 67. எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியவர்களுக்கும் வழிபட்டோம், அவர்கள் எங்களை வழி கெடுத்து விட்டார்கள் என்றும் அவர்கள் கூறுவார்கள். பாத்தீங்களா, இப்பதான் நீங்க ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நரகத்தில் போட்ட பிறகு அவர் சொல்லுவார்கள், நாங்க எங்க ஊர் தலைவர்கள் இந்த ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம், மாலிக் இமாம், ஹம்பலி இமாம், அஹ்மதியா, காதியானி, அந்த புகாரி, இவங்க பேச்சை கேட்டுக்கொண்டு நாங்கள் வழிபட்டோம் இந்த பூமியில். மேலும் எங்களுடைய பெரியவர்கள், எங்கள் பெத்தாங்கள தாய் தந்தை, இவங்க பேச்சையும் கேட்டு நான் கெட்டு போனோம். ஒவ்வொருத்தரும் தன் அப்பா அம்மாவை போட்டு பொசுங்க போட்டு நெருப்புல போட்டுங்க, டபுள் வேதனை கொடுங்க, 2 மடங்கு வேதனை கொடுங்க. அப்பா அம்மாவுக்கு 2 மடங்கு வேதனை கொடுக்க சொல்ல போவோம். நாளைக்கு நரகத்தை விழும்போது எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு 2 மடங்கு வேதனை கொடுயா, இவங்க கெடுத்தாங்க. என்னைய குர்ஆனை ஓத விடல, 5 சொன்னானுங்க, இப்ப செஞ்சானுங்க எங்க அப்பா அம்மா அப்படின்னு. அன்னைக்கு அல்லாஹ்விடம் முறையிடுவார்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் அல்லாஹ்விடம் முறையிடுவார்கள் தாங்கள் பெற்ற பெற்றோர்களை பற்றி. திருப்படிங்க, எங்கள் இறைவா, நிச்சயமாக நாங்கள் எங்கள் தலைவர்களுக்கும், நாங்கள் எங்கள் தலைவர்கள். இப்போ பார்த்துக்கிட்டீங்க, தலை பேச்சு சொன்னப்பான். அபு ஹனீஃபா, யார புகாரி இமாமு, ஷாஃபி இமாமு, ஹனஃபி இமாமு, மாலிக் இமாமு, ஹம்பலி இமாமு, காதியானி, என்னென்ன பேர்லாம் இருக்குதுல்ல, அஹ்மதியா கூட்டம், எல்லா கூட்டத்தினரையும் நாங்கள் வழிபட்டோம், பேச்சு கேட்டோம். அடுத்தது எங்கள் பெரியவர்களுக்கும், எங்கள் பெரியவர்கள், எங்களை பெற்றவங்க, எங்க அப்பா அம்மா கெட்டு குடிச்சவங்க இவங்க தான் கெடுத்தானுங்க என்றும் பெரியவர்களுக்கும் வழிபட்டோம், அவங்க பேச்சு கேட்டோம். அதனால இன்னைக்கு நரகத்தை கிடைக்கிறோம். அவர்கள் எங்களை வழி கெடுத்து விட்டார்கள், அவர்கள் எங்களை வழி கெடுத்து விட்டாங்க. பெற்றவங்களும் தாய் தந்தைகளும் இந்த இமாம் சொன்னவன் இந்த கூட்டத்தினர் எங்களை வழி கெடுத்து விட்டார்கள் என்றும் அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் சொல்லுவார்கள். அடுத்து 68. எங்கள் இறைவா, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை தருவாயாக,
போதுமா? இந்த சந்தோஷம் என்ன? ஒவ்வொரு பெண் ஆணு எங்கள் அப்பா அம்மாவுக்கு 2 மடங்கு வேதனையை தந்தல்வாயா. குட்டவங்களுக்கு விட்டாத. போதுமா? அதை சொன்னேன். இப்போவே விலகிருங்க. எவெல்லாம் ஓதலையோ சொந்தமாக விட்டு விலகிருங்க சொல்கிறான். அவங்க பேச்சு கேட்டுருந்தா நீங்கள் அழிஞ்சிங்க. அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க, பெத்த அழிஞ்சு போயிட்டாங்க, நீங்கள் அள்ளி போக வேண்டாம். ஜாக்கிரந்துக்கிறங்க. நாளைக்கு இந்த பேச்சை பேசுவீங்கன்னு நல்லா குரலை காட்டுட்டான். இவங்க தான் கெடுத்தானுங்க. இந்த கூட்டம் தான் கெடுத்துச்சு. வந்தான் புகாரின் வந்தான், ஹனீஃபான் ஒருத்தன் வந்தான், ஷாஃபி ஒருத்தன் வந்தான், ஹனஃபி ஒருத்தன் வந்தான், மாலிக்கு ஹம்பலிக்கு ஆஜாங்க இது வந்த இவனுங்க பேச்சை கேட்டு நாங்கள் போனோம். 10ஆவதுக்கு எங்கள் பெற்றவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு நாசமாக எல்லாரும் 2 மடங்கு வேதனை தந்தருவாயா குட்டவங்கள அப்படின்னு எல்லாரும் சொல்லுவார்கள். முடிஞ்சிச்சு கதை. பெற்றவர்கள், தாய் தந்தைகள், சொந்த எல்லாம் கடிஞ்சது அன்னைக்கு. நீங்கள் ஜாக்கிரதைங்க. அது திருப்பி சொல்றேன். சொந்த பந்தம் வச்சு அழிஞ்சிங்க. நீங்கள் சொந்த பந்தம் வச்சிங்கன்னா நீங்கள் அழிஞ்சிங்க. உங்களை அழிச்சிட்டாங்க. நீங்கள் சொந்த பந்தம் அவ்வளோ ஜாக்கிரதைங்க. ஆகவே எந்த பேச்சு வேண்டாம், எந்த சண்டை சச்சா வேண்டாம். பேசாமல் உங்களுக்கு வழி உண்டு, குணம் உண்டு, உங்கள் வேலை போயிட்டே இருங்க. அவங்கள எந்த பேச்சு வேண்டாம். அவங்க திருத்ததும் தேவையில்லை. நீங்கள் அவங்க சண்டை போட தேவையில்லை. நீங்கள் பாடு உங்கள் வேலைப்பாரு, அல்லா வேலைப்பாரு. அவர்களை பெரும் சாபத்தை கொண்டு சபிப்பாயாக. அது மட்டும் இல்லை, பெரும் சாபத்தை எப்படி சபிப்பா? எங்க அப்பா அம்மாவுக்கு சாபத்தை கொடு. அவங்க என்ன கெடுத்தாங்க? இந்த தலைவரை கெடுத்தாங்க. எல்லாத்தையும் சாபத்தை முற்றிலும் முடிஞ்சிச்சுக்காது. இன்னைக்கு போகிற 6 ஆட்டம் இருக்குது. ஒவ்வொருத்தன் தலைவன் வச்சுக்கிட்டு இவன் தான் இமாம். அல்லாஹ் சொல்றான், உங்க மனிதர்களுக்காக இப்ராஹீமை இமாமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று சொல்லி இருக்க. இந்த கூட்டம் செய்து பார்த்தீங்கல்ல, பார்த்துட்டீங்கல்ல. இன்னைக்கு கண்ணெதிர்க்க இமாம் இப்ராஹிமை பின்பற்றுறாங்க அல்லது ரசூலை முகமதை பின்பற்றுறாங்க? இவங்களுக்கும் தனித்தனி இமாம் இருக்கு. தனித்தனி ஷாஃபிக்கு ஒரு பள்ளிவாசலாம், ஹனஃபிக்கு ஒரு பள்ளிவாசலாம், ஷியாவுக்கு ஒரு பள்ளிவாசலாம், சன்னி கூட்டத்துக்கு ஒரு பள்ளிவாசலாம். பார்த்துருங்கப்பா அநியாயத்தை பார்த்துக்கிறேன். இந்த ஒட்டு அவ்வளோ பேருக்கு அரப்பதை போட்டு ரொட்டி மாதிரி கொசிக்கிறதுக்கு பற்றி போட போகிறோம். பார்த்து உண்மை கண்ணால் பார்த்து. நான் எதுவும் சொல்ல, இந்த குரான ஒவ்வொரு கையில் இருக்குது, ஒரு வீட்டில் இருக்குது. பார்த்துக்க. 69 என்ன தம்பி? 2ல் 170. எடுத்துக்கம்மா. 2ல் 2ல் 170. 2ல் 170. மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள், அப்படியல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எதன் மீது கண்டோமோ அதையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா? இப்போ ரசூல் பிரச்சாரம் பண்றாங்க, அல்லாஹ் வணங்குங்கள், அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள், உண்மையான அவன் தான் என்று சொல்ல முடியாது. எங்க மூதாதையர்கள் எங்களை பெற்றவர்கள் எதை செஞ்சாங்களோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன, உங்க பெற்றோர்கள் முட்டாள்களாக இருந்த கூடவா? ஒன்றும் தெரியாம செய்து கொண்டு அதையும் பின்பற்றுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் அதான் செய்வோம். எங்கள் தாய் தந்தை என்ன செஞ்சோம் அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நாங்களும் செய்வோம் என்று கூறுகின்றார். இந்த கூறினவன் தான் நாளைக்கு இந்த மாதிரி சொல்ல போகிறோம். மூதாதைகளை பற்றி இந்த மாதிரி அல்லாமல் சொல்ல போகிறோம். எழுதி அது 2ல் 170 எழுதிக்கிறேன். பக்கத்து ஆயத்து பக்கத்து எழுதுங்க. 68 67 68 33 67 68 பக்கத்தில் 2ல் 170 எழுதிக்கிறேன். இந்த மாதிரி தான் எழுதிக்கிறேன். அப்போ டக்குன்னு வரல வரும். 69 நம்பிக்கை கொண்டவர்களே. சார் ஒரு சந்தேகம். என்னம்மா? சார் இப்போ இன்னைக்கு நாம செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் இஸ்லாத்துல செய்யக்கூடிய, அதுவும் எங்க முன்னோர்களை பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கோம். தொழுகை, நோன்பு, மற்ற எல்லாருமே எல்லாமே. அப்போ அதுவும் எப்படிங்க சார்? அதுதானா? ஆமா, அன்னையிலேருந்து இன்னைக்கு தான். இன்னைக்கு இப்போ அப்படியே பின்னால போங்க, ரசூல் வரையும் போங்க. எல்லாம் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்களோ அதே தான் பிடிச்சிட்டு வர்றாங்க. அன்னைக்கு அதுக்கு முந்தைய இந்த குழக்கத்துக்கு முந்தைய போங்க, நூகுலேருந்து என்ன செஞ்சோம் அதே தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வேகமாக போயிடுச்சு.
ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சு இன்னைக்கு. அவங்க ஹதீஸ் சாம்ராஜ்யம், ஹதீஸ் எம்பையர் வேகமாக பேரோடு அசைக்க முடியாத மாதிரி பெரும் கோட்டை மாறிடுச்சு இன்னைக்குப்பா. இங்கே குரானை ஓதக்கூடிய ஒருத்தங்களும் இல்லை. அவங்க பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டுக்கிறான் இன்னைக்கு. ஆகவே முன்னோர்கள் இருந்தால் எல்லாம் அப்படியே பின்னால் போயிட்டே இருக்க வேண்டியதான். அவன் முன்னேற அல்லாட்ட சொல்லுவான். சரியா? ஒவ்வொருத்தனும் தன்னை முன்னேறப்ப சொல்லுவான். ஒவ்வொருத்தர் தாயத்தை சொல்லியே இருப்பான். வளமுடிஞ்சு வச்சுக்காது. அதனால தான் ஆனந்த சொல்கிறான், அந்த வேண்டாம் சொந்த பந்தம் அதை விட்டு வெளியிருங்க அப்படின்னு சொல்கிறான் ஆண்டவன். அது யாரும் கால் வாங்க மாட்டேறாங்க. அப்படியே தப்பாக போய் கழிஞ்சு முடிஞ்சிடும். சரி சரி பரவாயில்ல. 69 நம்பிக்கை கொண்டவர்களே, மூசாவை நோவினை செய்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, மூசாவை ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க, துன்பத்தை கொடுத்தீங்க, நோவினை செஞ்சீங்கப்பா. எதிர்த்தாலும் உன் இறைவன் கேளு, உன் இறைவன் அதை சொல்லு, உன் இறைவன் கேட்டு வாங்கித்தா. இப்படிதான் ஓ இறைவன் சொன்னாலும் வாயை தான் அல்லான்னு வார்த்தை வரவே இல்லைப்பா. அதான் பெரிய பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதில் குரான்ல. ஒருத்தனை அல்லான்னு சொல்லப்பா. யூதர்கள் இந்த அல்லான்னு சொல்றதுக்காக அவங்க ஜாதியிலேருந்தே வந்தாருப்பா மூசா. யாரும் அல்லா வாய் சொல்லவே இல்லைப்பா. அதான் பெரிய கஷ்டம். அல்லா தான் உதவி செய்யறான் அல்லா வணங்க சொல்ல. ஓ இறைவன் கேளு, ஓ இறைவன் கண்ணை காட்டுக்கணும், அப்போ நம்புவோம். இப்படி எல்லாம் நோவினை செஞ்சாங்க. அதே மாதிரி நீங்களும் நோவினை செய்யாது, நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அதே போல் நீங்களும் இந்த ரசூலுக்கு நோவினை செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் அந்த ஊர் அரபிய மக்களை எச்சரிக்கை செய்கின்றான். ஆனால் அவர்கள் கூறியதை விட்டு அல்லாஹ் அவரை பரிசுத்தமானவராக்கி விட்டான். மேலும் அவர் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமிக்கவராக இருந்தார். மூசாவை சொல்ற ஆண்டவன் கண்ணியமிக்கவராக இருந்தார், பரிசுத்தமாக்கி விட்ட ஆண்டவன் மூசா நபிய. அது பரிசுத்த அல்லாஹ் ஆக்கின பரிசுத்தமானவர்களாக இருந்தார் மூசா நபி. இங்கே வாங்கிய கூட்டம் இஸ்ரேல் கூட்டமாக அவர் இல்லை அவர் என்று மூசா நபியை பற்றி இந்த இடத்துல சொல்றார். 70 நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, நீ முதலில் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் யார் என்று கண்டுபிடியுங்கள், பின்னர் அவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். நேர்மையான நீதியான சொல்லையே சொல்லுங்கள், பேசுங்கள், செயல்படுங்கள். 71 அவன் உங்களுடைய காரியங்களை உங்களுக்கு சீராக்கி வைப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பான். அன்றியும் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் எவர் வழிபடுகிறாரோ அவர் மகத்தான வெற்றி கொண்டு விட்டார். உங்களுக்கு சொல்ற இந்த ஆயத்தை அரபிலே தெரிஞ்ச அரபி அர்த்தம் அரபிலே வச்சுக்க, மனசு வச்சுக்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது தமிழ்ல மனப்பாடம். இஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் வமய்யுத்தில்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. நீங்க என்ன காரியத்தை செஞ்சாலும் அவன் உங்களுக்கு அதை சுலபமாக்கி வைப்பான். ஆகவே எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருங்க. இஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், உங்கள் காரியத்தை எளிதாக்கி சுலபமாக்கி. ஆகவே எந்த சின்ன காரியமோ பெரிய காரியமோ, இப்போ வெளியே இறங்கி பஸ்ஸில் வருது போகின்னு இருக்குது, இது ஒரு இஸ்லிஹ்லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர்லக்கும் ஸுனூபக்கும் வயத்தில்லாஹ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. இதை ஓதிட்டே அர்த்தம் புரிஞ்சு ஓதுங்க. யாரெல்லாம் இந்த வேலையப்போ இந்த காரியம் சுலபமாக்கி, எது எடுத்தாலும் சுலபமாக்கி கேட்டே இருங்க. சமைக்கிறீங்களா, இந்த காரியம் சுலபமாக்கி எனக்கு சீக்கிரம் சமையல் விட்டு எனக்கு வானத்தையும் சாப்பிடுவீங்கல்லாம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஆயத்தை ஓதும் போது உங்களுக்கு அவ்வளோ உபயோகப்படுத்திக்கணும். உங்களுக்கு சாதனமாக்கணும். ஒவ்வொரு ஆயத்தை நல்லா சொல்லிக்கிறார். இந்த பாய் ஓத பழகிக்கணும். முதல்ல ஒரு ஆயத்தை விட்டுக்கூடாது. நல்ல ஆயத்து அரபிலையும் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க, தமிழ்லையும் மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. எப்போதுமே ஓயிட்டுருங்கப்பா, எப்போதுமே ஓயிட்டுருக்கோம் எல்லாரும். இஸ்லிஹ்லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர்லக்கும் ஸுனூபக்கும் வமய்யுத்தில்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா.
அழகான வார்த்தை. இன்னையில மறந்துடாதீங்க. இன்னைக்கு எழுதிக்கிறீங்க, தமிழ் எழுதிக்கிறீங்க. எப்போதுமே இதை ஓடிட்டே இருக்கட்டும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை. 72. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு எடுத்து காட்டினோம். ஆனால் அதை சுமந்து கொள்ள அவை மறுத்தன. அதை பற்றி அவை அஞ்சின. ஆனால் மனிதன் அதை சுமந்தான். நிச்சயமாக மனிதன் அநியாயம் செய்பவனாகவும் அறிவிலியாகவும் இருக்கின்றான். இப்போ இந்த விஷயத்துல பெரிய உண்மைகள் அடங்கியிருக்கின்றன. நீங்களே கண்டுபிடிக்க விஷயம் இது. நான் சொல்லிடுறேன், விஷயம் என்ன சொல்லிடுறேன். இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா? சொல்லுங்கம்மா. இது என்ன ஷார்ட்டாக சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்கிங்க இந்த ஆயத்தில்? பெருசாக சொல்ல வேணாம். என்ன இருக்கு சொல்லுங்க. 2 வார்த்தை சொல்லுங்க போதும். இந்த பூமியிலேயே வாழ்றாங்களா அப்படின்னு அப்படியே நிலைச்சிருங்க வானத்தையும் பூமியையும் சொன்னா வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. வானம் பூமி மலைனா நீங்க அப்படியே இங்க இருங்க, பூமியில இருங்க. சொல்லுங்க சார். இதுக்கு வந்து அந்த ஹஷர் சூறால கடைசியில லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், அப்ப இந்த குர்ஆனை சுமக்கிறதுக்கு தான் அது வந்து அந்த வானமும் பூமியும் பயந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அல்லாவோட அச்சத்தால. அதை வந்து மனிதன் அமானத் அப்படிங்கிறது இந்த குர்ஆனாங்க சார். இது அரபில ஆ மா நான் 3 எழுத்து இருக்காமா தெரியுதா? சரியா? என்ன அர்த்தம் இருக்கு? ஆ மா நான் என்ன அர்த்தம் இருக்கு? அப்படியே அமானிதன் போட்டாங்க. அது அரபி வார்த்தை தமிழ் போட்டு அமானிதன் போட்டு விட்டாங்க. ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. இது போட்டு சரி ஆமா நான் அப்படி வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் சொல்கிறது பாதி கரெக்டாக சரிதான், தப்பு கிடையாது. என்ன சொன்னீங்கம்மா நீங்கள்? சார் இந்த குர்ஆனை தான் சொல்லுதா அப்படின்னு கேட்குறேன் சார். சார் இன்னொரு இது இருக்குங்க சார். குறைஷ் உத்தால கடைசியில் ஆமனகும் இன்ஜுவையும் அந்த ஹவுஃப், அதாவது அச்சத்துக்கு எதிரான ஒரு சொல் தான் ஆமனன் கொஞ்சம் நினைச்சுங்க சார். இப்போ அச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆமன அப்படிங்கும்போது பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு சேஃப் ஜோன் மாதிரி இருக்கிற மாதிரி ஆமன அப்படின்னா அப்படின்னு நான் நினைச்சு வச்சேன் சார் படிச்சுட்டு இருக்கும்போது. சரி பரவாயில்ல. இப்போ எப்படியே சிந்திச்சு பார்த்துட்டே வாங்க. நம்ம எதுப்பா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் முதல் வரி படிக்குமா? நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் மலைகளையும் அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு எடுத்து காட்டினோம். இப்போ அல்லாஹ் வந்து வானத்தை பார்த்து கேட்டான், பூமியை பார்த்து பெருசு பூமி தான், வானம் பெருசு, மலைகள் பெருசு, பெருசாக 3 எடுத்தான். 3 எடுத்து நான் விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் சுமந்துக்கிறீங்களா எடுத்துக்கிறீங்களா? அதுவும் நடக்க முடியுவாங்கல்ல என்று கேட்டான். அவைகள் அல்லாஹ்வை கேட்டான். அல்லாஹ் அவர் 3 கேட்டான். இப்போ என்ன கேட்டான்னு அவர் பார்ப்பான். படி. ஆனால் அதை சுமந்து கொள்ள அவை மறுத்தன. ஆனால் அதை சுமந்து கொள்ள அவை மறுத்தன. என்ன முடியாதுப்பா, இந்த விஷயம் என்ன செய்ய முடியாது, இந்த விஷயத்தை என்னால செய்ய முடியாது என்று மறுத்து விட்டன. அப்புறம் அதை பற்றி அவை அஞ்சின. ஏன் கேட்டா அந்த விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒழுங்கா செய்யணும், தப்பு தவறாம செய்ய முடியும், தப்பு இல்லாம செய்ய முடியாது. வேண்டாம், நீ என்ன எங்களுக்கு கட்டளையிட்டியோ அதை நாங்கள் செஞ்சுட்டே இருக்கிறோம். உடனே தஸ்வீ பண்ண அதை பண்ணிகிட்டே உட்காந்துக்கிறோம்ப்பா. எனக்கு ஒன்று வேறு ஏதாவது வேலை செய்ய சரியா, அந்த வேலையை இவன் அடிக்கணும், இந்த ஊர் அடிக்கணும், இந்த மனுஷன் செய்ய சரியா, அதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் மனிதன் அதை சுமந்தான். மனிதன் அதை சுமந்தான். என்ன விஷயம்? இப்போ வாங்க, இப்போ புரியும் உங்களுக்கு. மனிதனை நான் வந்து என்னுடைய வைஸ்ஜரண்ட், என்னுடைய கலீஃபாக நியமிக்க போயின்னு கூறிவிட்டு அதுக்கப்புறம் கலீஃபாவாக ஏற்படுத்தினான். மனிதனுக்கு எல்லாம் சொன்னான் அவன், நீ என்னுடைய கலீஃபா. எந்த காலத்திலையும் இவனை செய்தாலும் யாருக்கும் நீ வந்து அடிபணியக்கூடாது, அவங்க பேசிக்க கூடாது, என் சொல்ல கேட்டு அவன் நடந்துக்கணும். இதெல்லாம் சொல்லி தான் ஆதமை அவன் படைச்சி இந்த மாதிரி சொன்னான். ஆதம் எல்லாம் தலையாடினான், செய்வேன் தலையாடினான். இது அவன் செஞ்சது. நான் சுமந்துக்கிறேன். அப்போ இப்படி பெரிய கலீஃபா வாக்கியத்தை, வைஸ்ஜரண்ட் வாக்கியத்தை, பிரதிநிதி என்ற விஷயத்தை நான் சுமந்து கொள்கிறேன் என்று மனிதன் ஏற்றுக்கிட்டான். ஏற்று என்ன செஞ்சான்?
அப்படியே போட்டான், கீழே போட்டு செய்தான் சார். ஆனால் மனிதனோ இதை சுமந்து கொண்டான். செய்கிறேன், நான் கலிஃபா இருப்பேன், ஒழுங்காக இருப்பேன், உன்னுடைய பிரதிநிதியாக இருப்பேன், உனக்கு நல்ல பேர் நல்ல புகழை வாங்கி தருவேன் என்று சொன்னான். மனிதன் சுமந்துக்கிட்டான். அப்புறம் நிச்சயமாக மனிதன் அநியாயம் செய்பவனாகவும் அறிவிலியாகவும் இருக்கின்றான். நிச்சயம் மனிதன் அநியாயம் செய்வனாகவும் அறிவிலியாகவும் இருக்கின்றான். அந்த பக்கம் போயிடாத, மரத்துக்கிட்ட போயிடாதன்னு சொன்ன அறிவிட்டு தான் போயிட்டான். இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாதான் சொன்ன அநியாயம் பண்ணும். எங்கே போக வேண்டாம், எங்கே தொட வேண்டாம், எது சாப்பிட வேண்டாம், அந்த இடத்துக்கு மட்டும் போக வேணாம்னு சொன்ன அதுதான் செஞ்சான். அறிவிலியே முட்டாளாக இருக்கிறான். அநியாயம் அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மீறி அநியாயம் செய்து கொண்டான். இது உங்களுக்கு இப்பொழுது சொன்ன ஒரு சின்ன ஒரு அர்த்தம், விளக்கம் கிடையாது, அர்த்தம். இப்போ என்ன சொல்றீங்க நீங்க? சார் கொஞ்சம் புரியுதுங்க சார். நீங்க அமானத்து வந்து அந்த ஹலீஃபா அது வந்து சொன்னோடனே நம்ம ஏத்துக்கிட்டதை சிந்திக்காம அதுங்கெல்லாம் மழையும் சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு ஒரு நிதானம் பண்ணி இது பண்ணது கூட மனிதன் செய்யாம உடனே ஏத்துக்கிட்ட அந்த பொறுப்பை சரியா செய்யல. அதனால அறிவிலியாக சொல்றான். சரியா? அதனாலதான் அல்லாஹ் முட்டாளாக சொல்றான். சரியா? இந்த ஒரு வார்த்தையில அவையெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டு அல்லாஹ் எப்போவும் தஸ்ஸை சொல்லுங்கனால அறிவு புரிஞ்சு வேண்டாம்ப்பா, இந்த வேலை ஒத்து வராது, பேசாம ஒதுக்கிடுவோம், நம்ம இதெல்லாம் ஒத்து வர செய்ய முடியாது, இப்போ சிந்திச்சு பார்த்து ஒதுங்கிக்கணும்னா மனிதன் என்ன செஞ்சா எல்லாம் செய்யணும்னா மாட்டிக்கிட்டான். அப்படி போட்டான், தூக்க முடியாது, தூக்கி போட்டு ஓடி போயிட்டு ஷைத்தானும் சேர்ந்துக்கிட்டான். இன்னைக்கு ஷைத்தான் விட்டா உடம்போட ரஞ்சம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய செயலை அந்த முதல் மனிதன் செஞ்சுட்டான். அநியாயம் செய்து கொண்டான், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டான், மேலும் அறிவிலியா ஜாஹிலாக இருக்கின்றான் என்று இந்த ஒரு ஆயத்தில் முதல் அர்த்தம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதுக்கு ரெண்டாவது அர்த்தம் ஒன்று இருக்குது, மூணாவது அர்த்தம் இருக்குது. தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் எல்லாம் சிந்திச்சு ஓதுங்க, நிச்சயம் நல்லா பதில அதுக்கு விளக்கம் உங்களுக்கு கிடைக்குமா? சரியாமா? சார் நல்லா ஓதுங்க, விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஓரத்துக்காக ஒரு ஒரு நீங்கள் வேகமாக முன்னேறத்துக்காக நான் சொல்லி காத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் சொன்ன அவசியம் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இருந்தாலும் தடுமாறி இருக்கிறீங்க, கொஞ்சம் தூக்கி விடலான்னு சொல்லி தான் உங்கள் சிந்தனையை உசுக்குலாம் சொல்லி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கிட்டே வாங்க, ஓதிக்கிட்டு வாங்க. இப்போ 73 என்னம்மா? அமானாவா? 59ல் 21 எடுங்க எல்லாரும். 59ல் 21 எடுங்க. 59ல் 21 அதில் அமான வார்த்தை வருதான், அது பார்த்துக்கணும், பார்த்துக்கணும். படிக்குமா? நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி இருந்தோமானால் அல்லாவின் பயத்தால் அது நடுங்கி பிளந்து போனதாக கண்டிருப்பீர். மேலும் மனிதர்கள் சிந்திக்கும் பொருள் இத்தகைய உதாரணங்களை நாம் அவர்களுக்கு விளக்குகிறோம். அப்போ எப்பேற்பட்ட சக்தி பார்த்தீங்கன்னா, அந்த குர்ஆனும் அல்லாஹ்வுடைய வாக்கியங்களும் சாதாரண வாக்கியம் கிடையாது. அதை நான் சுமந்துக்கிட்டேன்னா நான் வானை விட்டு தூளுத்துவா போயிடும், மலைகளை விட்டு சிதண்டு போயிடும், பூமி அடிச்சு சிதண்டு போயிடும். அப்படித்தான் சக்தியை பற்றி சொல்கிற ஆண்டவன். அந்த சக்தி ஏற்கனவே இந்த மலைகளும் வானங்களும் பூமியும் உறந்துச்சு, வேண்டாம், இதை அவன் தாங்க முடியாது என்று ஒதுங்கி கொண்டன. இவன் தேடிக்கொண்டான், வேணும் தேடிக்கொண்டான். சரி, அடுத்த ஆயத்து 33ல் 73 லாஸ்ட் ஆயத்து. எனவே முனாஃபிக்கான ஆண்களையும் முனாஃபிக்கான பெண்களையும் முஷ்ரிக்கான ஆண்களையும் முஷ்ரிக்கான பெண்களையும் அல்லாஹ் வேதனை செய்வான். மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் மன்னிக்கின்றான். அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க அன்புடையவன். இப்போ முஷ்ரிக்கான ஆண்கள் பெண்கள் தான் இன்றைய இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சொல்லிக் கொண்டிருக்கின்றார். முஷ்ரிக்கான ஆண்கள் பெண்கள், அவர் குர்ஆனை என்னன்னு தெரியாது, கல்லை வணங்கும் கூட்டத்தினர்.
கல்லை வணங்கும் கூட்டத்தினராக இருக்கின்றார். கல்லு மேலே முழு மஹபத், கல்லு மேலே முழு ஈமான். அந்த கல்லையே முத்தம் கொடுத்து அதிலேயே பார்க்கறதுக்காக இங்கே ஓடுறது. அதுக்கப்புறம் பக்கத்தில் அவங்க அவங்களுடைய கல்லறை இருக்குது, அங்கே போகிறது, அங்கே போய் துவா கேட்குறது. இங்கே உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தர்கா இருக்குது அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது. எல்லா அனாச்சாரம் கஷ்டம் தோன்றி இதெல்லாம் தப்பு தவறு அல்லாஹ் வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றனோ அவ்வளோ ஷிர்க்கு வேலையும் செய்து கொண்டு இன்று இருக்கின்றார்கள், போய் கொண்டிருக்கின்றார்கள். சரி, இந்த ஆயத்து முடிஞ்சிச்சு. இன்ஷா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அனுமதி கொண்டு 34வது சூறாவை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். அதுவரை ஓதியதை இந்த 2 விஷயத்தையும் ஒழுங்காக கவனித்து கொண்டு வாருங்கள். எது இன்னைக்கு அரேபியா எப்படி இன்னைக்கு ஒரு காஃபிர் நாடாக இருக்குதுன்னு பார்த்துக்கிறோங்க, எப்படி குரான் உலகம் நடக்குதுன்னு பார்த்துக்கிறோங்க, இதையும் பார்த்துக்கிறோங்க. எப்படி தாய் தந்தைகள் எப்படி மக்கள் வரிஞ்சு கட்சி சொல்கிறாங்க, கோமா சொல்கிறாங்க பார்த்துக்கிறோங்க. எப்படி நீங்கள் அல்லாஹ் மட்டும்தான் நம்பி வாழ்க்கை வச்சுக்கணும், அந்த உலகத்தை எதையும் நம்பக்கூடாது. பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.